வணக்கம். வணக்கம் மேம். ஆ எனக்கு மசாலா பொருள் சமைக்கிறப்போ ஒவ்வாமையாக இருக்குது மேம். அது சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. ஓகே அதுக்கு எல்லா முத்திரை செஞ்சால் நல்லா இருக்கும் மேம். ஓகே அதுக்கும் ஒரு முதிரை இருக்குங்க. நம்ம முதிரை எல்லாத்துக்குமே இருக்குது. நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாகவும் நம்ம விருப்பமான நல்ல முறையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் இறைவனால் கொடுக்கப்பட்ட நம்ம பதஞ்சலி மகரிஷியான கொடுக்கப்பட்ட இந்த முதிரை பயிற்சியில் அதுக்கும் ஒரு முதிரை இருக்குது. அந்த முதிரை பெயர் வந்து தேனி முதிரை. அது செய்யலாம். இப்போ நேராக நிமிர்ந்து அமர்ந்து கண்களை மூடி உட்காந்துக்கங்க. இப்போ நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்குல்ல, ஆள்காட்டி விரல், அதை வந்து கட்டை விரலின் அடிப்பகுதியில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சைடாக வச்சுக்கணும். இப்போ மிடில் ஃபிங்கர் நடுவிரலோட அந்த முதல் கோட்டில் நம்ம பெருவிரலின் நுனிப்பகுதியை கொண்டு போய் வைக்கிறீங்க. மற்ற 2 விரல்கள் விரித்து இருக்கணும். சூப்பர். இப்போ இப்படி பார்க்குறப்ப ஒரு தேனி இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த தேனி முதிரை செய்வதனால நமக்கு வந்து நோய் எதிர்ப்பாற்றல் முதல்ல அதிகமாக கிடைக்குது, எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கிடைக்குது. இந்த மாதிரி எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு இருக்க இந்த ஒவ்வாமைன்ற அந்த ஹேபிட் மாறி நமக்கு வந்து ஃபுட்டு வந்து அந்த பிடிச்ச மாதிரி உள்ள ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு உண்டான சக்தியும் நம்ம உடலுக்கு கிடைக்குது. நம்ம கையை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். உங்கள் விரல்களை நேரம் நிமிர்ந்து அவங்க பிரீத் வாட்ச் பண்ணுறாங்க. இந்த மைல்டு ப்ரெஷரையும் வாட்ச் பண்ணுறாங்க. இந்த தம்பை கொண்டு போய் இந்த மிடில் ஃபிங்கரோட நுனியில் ஒரு மைல்டு ப்ரெஷர் கொடுக்குறாங்களா, அதையும் வாட்ச் பண்ணுறாங்க. ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.